கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி சிறுகீரை கடையில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிறுகீரை எதற்கெல்லாம் நன்மை செய்யும்னா, சிறுநீரகம் சிறுநீர்ப்பை சார்ந்த நோய்களை குணப்படுத்தும், சர்க்கரை நோயாளிங்களுக்கு ரொம்ப நல்லது, உடல் எடையை கூட்டலாம் குறைக்கலாம். அதுக்கு சிறுகீரையை நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். அதே மாதிரி காச நோய், இருமல், வெப்ப நோய்கள், வாத நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த சிறுகீரை கடையல் கூட்டு எந்த விதத்தில் செஞ்சு சாப்பிட்டோம்னாலுமே சிறுகீரை நல்லபடியாக நமக்கு செயல்படும். இப்போ இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிறுகீரை கடையில் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு 100 கிராம், சிறுகீரை 1 கட்டு, வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு பல் 5, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் 4, புளி ஒரு போதுமான அளவுக்கு, மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், குழம்பு வடகம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. சிறுகீரையை நல்லா ஆஞ்சி அதில் இருக்கக்கூடிய பில்லு, நார், வேர் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அலசி எடுத்துக்குங்க. 3 முறை அலசணும். அலசிட்ட பிறகு அதை வேக வச்சுக்கோங்க, தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குக்கரில் பருப்பு, அந்த 100 கிராம் அளவு சொன்னேன் இல்லையா, அந்த பருப்பு, அது கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயம், பூண்டு பல் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு வாணலி வச்சு அதில் வெங்காயம், தக்காளிலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே அளவு சொல்லிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வயிற்றுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறவங்க வரமிளகா போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாவோ குண்டு மிளகாவோ ஏதோ ஒன்று 4 மிளகா போட்டுக்கலாம். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் கடாயில் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்த பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியை நார் ஓடெல்லாம் இல்லாமல் அலசி அதில் போட்டுக்கோங்க. கல் உப்பு எடுத்து அடுத்ததாக போட்டுக்குங்க. இதை போட்டு முடித்த பிறகு மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு முறை தண்ணி ஊற்றி மிக்சிலே வச்சு அலசி ஊற்றிடுங்க. ஏன்னா பிளேடு கீழெல்லாம் அழுக்கு இருக்கும். ஸோ அதை அலசி ஊற்றிட்ட பிறகு இந்த வெந்த வெங்காயம், தக்காளி, இது இருக்குது இல்லையா, மிளகா போட்டது, அந்த வேக வச்சதோடு அந்த புளி உப்பெல்லாம் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கீரையை அது மேலே போட்டு அதுக்கப்புறமா ஒரு சுற்று அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெந்த பருப்பு இருக்குது இல்லையா, அதை போடணும். நம்ம ஏற்கனவே புளி உப்பெல்லாம் முதலே போட்டுட்ருக்குறோம். போட்டு ஒரு சுற்று, அதாவது விப்பரில் தான் போட்டு அரைக்கணும். நம்ம மிக்சியில் 1, 2, 3 எதுலையாவது போட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக போயிடும். அது ஒரு பத்திய மாதிரி உணவு மாதிரி ஆகிடும். அதனால் விப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு வாணலி வச்சு எண்ணெய், கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் விட்டு காஞ்ச பிறகு கடுகு, உளுந்து, சீரகம் கொஞ்சம், அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5-6 வெந்தயம் அப்படி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அரிஞ்ச வெங்காயம் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்து உரித்து தட்டி கல்லில் தட்டிட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பெரிய வெங்காயமே பொடியாக அரிஞ்சதை கொஞ்சம் அதில் போட்டுட்டு நம்ம நல்லா செவக்க வறுக்கணும். இது நமக்கு குழம்பு வடகம் இருந்தால் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுட்டு குழம்பு வடகம் போட்டு அதை வதக்கி அதில் கொட்டிக்கலாம். வடகம் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கீரை கடையலில் எடுத்து போட்டுக்கலாம். கடைஞ்சி ஒரு கிண்ணத்தில் கடையில் மாற்றிட்டு இந்த தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிட்டோம்னா அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி. மசியல்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில், மசியல்னாலும் கடையல்னாலும் ஒன்று தான். இது மத்து பாரம்பரியமான சுவையோடு வேணுங்கிறவங்க கல்சட்டியில் மத்து வச்சு கொட்டி கடைஞ்சிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் சாப்பாடு இதில் கீரை கடையில் ஊற்றிருக்கேன், பொரியலோடு வச்சு சாப்பிடலாம். வாங்க. கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பருப்பு நான் தனியாக வேக வச்சேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், வெங்காயம் தக்காளிலாம் பருப்புலேயே போட்டு வேக வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அப்படியும் செய்யலாம். நான் ரசத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக தனியாக வேக வச்சேன். நன்றி, வணக்கம்.